தினம் ஒரு தியானம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 38. ராஜாவின் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் என்பது கட்டளை. யோசியாவின் நாட்களில் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்காத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளில் திருப்தி அடைவான். கர்த்தருக்கு தங்கள் செவியை சாயாமல் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என உரைத்த அந்த எரேமியா தீர்க்கதரிசி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆமென்.